ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வேக்யூம் ஸ்டோரேஜ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டை நம்ம அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரீசெண்டாக இதை ரிவ்யூ வீடியோ, ஷார்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்னென்ன சைஸஸ் கவர்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் ஆகும், எந்த ப்ராடக்ட்டுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் சில ப்ராடக்ட்டுக்கெலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அதோட வீடியோ வந்து நான் சில ப்ராடக்ட்டுக்கெலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன், வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ சிலதுக்கெலாம் ஒர்க் ஆன மாதிரி இருந்தது, சிலதுக்கெலாம் எனக்கு ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ லைவாக உங்கள் எதிரிலே வந்து நான் ஒரு ப்ராடக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து யூஸ்வலி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு 1 வீக் ட்ரெஸ் வந்து சூட் கேஸில் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே வந்து போதும் ஆகிடும். ஏன்னா வந்து ஸ்டோரேஜே நம்மளுக்கு எப்போவுமே பத்தாது. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து இந்த ஜிப்பர் கவர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இதுக்கு ஜிப்பர் மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு யூஸ்வலாக காற்றெல்லாம் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் ஹேர் பம்ப் பண்ணும்போது வந்து இதில் இருக்க கம்ப்ளீட்டாக ஹேர் எல்லாமே வெளியே போயிடும். ஸோ இதில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸுமே வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ அதன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு 80% ஆஃப் த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு இவங்க போட்டிருக்காங்க. உண்மையிலே இது 80% வந்து ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணுதா இல்லை நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் இதை வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை செக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் கவர். ஸோ மீடியம் வந்து 50x70 அப்படின்ற சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 கவர் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ஜ். ஸோ லார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து 60x80 அப்படின்ற சைஸஸில் 2 கவர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜம்போ பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்குது. 70x100 அப்படின்ற சைஸஸில் மொத்தம் 6 கவர்ஸ் வந்து எனக்கு இதில் கொடுத்துருந்தாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் ஒரு 5-6 கொடுத்துருந்தாங்க. இந்த கிளிப்ஸ் எதுக்குன்னா, இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோரேஜ் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த கிளிப்பை வச்சு நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக இது லாக் ஆகிடும். ஸோ இதுலேருந்து எந்த ஒரு ஹேருமே வந்து உள்ளேயும் வராது, வெளியும் போகாது, அந்த மாதிரி பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம 1 by 1 டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபில் பண்ணிவிட்டு இதில் கம்ப்ரஸ் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த கிளிப்பை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பை ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸ்வைப் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ஹேர் கேப் இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த சைஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இத்தனை ட்ரெஸ் நான் ஒரு 4-5 ட்ரெஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இந்த கேப் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பம்பை வந்து நம்ம இதில் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பம்ப் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இந்த லாக் வந்து சரியாக ஆகலை, அதனால் நம்மளுக்கு வந்து இது ஹேர் எல்லாமே வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம இந்த கிளிப்பை வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் கம்ப்ளீட்டாக மறுபடியும் ஒரு வாட்டி லாக் பண்ணிட்டேன். இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் பம்ப் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ரஸ் ஆகினதுக்கப்புறம் லைட்டாக ஒரு டைட்டான ஃபீல் கொடுக்கும். ஸோ அது வரைக்குமே உங்களால் ஃப்ரீயாக அடிக்க முடியும். ஒன்ஸ் கம்ப்ரஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே டைட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ண முடியுதான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், நம்மளால் இதுக்கு மேலே பண்ண முடியல, ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேப்பை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்ட்டு இப்போ எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு 50% மேலே வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள், இப்போ ரொம்பவே கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. இந்த பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்லாம் மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி டிஷர்ட்டு இதெல்லாமே வந்து ரொம்பவே கம்ப்ரஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அது அவ்வளோ கம்ப்ரஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு எதாவது ஸ்ட்ரிங்க் ஆகிருக்கான்னு நம்ம பார்ப்போம் ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ ஜீன்ஸ் பேண்ட்லாமே வந்து எந்த ஸ்ட்ரிங்கேஜும் இல்லை, அப்படியே தான் இருக்குது நம்ம எப்படி வச்சோமோ. இந்த டிஷர்ட்லாமும் வந்து பெருசாக எந்த ஸ்ட்ரிங்கேஜும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரிங்கேஜ்லாம் எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் அயர்ன் பண்ணி ஏதாவது ஷர்ட்டு அந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு நார்மல் இதெல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ஸஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நம்ம வந்து பில்லோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வீட்டில் நிறைய ஸ்பேஸ் அடைக்கிற விஷயமே வந்து நிறைய பில்லோ நம்ம வச்சுருப்போம், ஆனால் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம். யாராவது வந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பில்லோஸ்க்கு வந்து இது கம்ப்ரஸ் ஆகுதா, உண்மையிலேயே இது ஸ்பேஸ் சேவ் பண்ணுதா நம்மளுக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எடுத்திருக்கேன் இந்த பில்லோ வந்து இந்த ஜம்போ சைஸ் கவரில் நான் ஃபிட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பில்லோ இந்த ஜம்போ சைஸில் நீங்கள் 2 பில்லோ தாராளமாக போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ 1 மட்டும் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஜிப்பர் வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஒரு 2 வாட்டி பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன ஏர் கேப் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ இப்போ அகைன் இதை நம்ம கேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக ஃபிட் ஆனதுக்கப்புறம் நம்ம கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ சைஸ் பார்த்துக்கோங்க, இந்த சைஸ் இருக்குது பில்லோ. கம்ப்ரஸ் ஆகுதா இல்லையா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போவே ஒரு டைட்டான ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது பில்லோ. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளால். இதுக்கப்புறம் ட்ரை பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. பட்டு எனிவே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பம்ப் பண்ண முடியாது நினைக்கிறேன். ரொம்பவே டைட்டாக இருக்குது இப்போவே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பில்லோ கம்ப்ரஸ் ஆகிருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மேபி ட்ரெஸ்ஸஸ்க்கான அளவுக்கு இதுக்கு ஆகலை. பட் இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஒரு 50% ஆச்சுன்னா இது ஒரு 20-30% வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்ச நேரம் பம்ப் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இல்லை, கண்டிப்பாக இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த பில்லோ வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இந்த பில்லோவுக்கு. நிறைய பேர் இது ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருந்தாங்க. பட் இது பில்லோவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஒரு 20-30% கம்ப்ரஸ் ஆகிருக்கு. மேபி கண்டிப்பாக ஸ்பேஸ் சேவ் ஆகும். பட் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பில்லோவுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு கரெக்டான டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா இப்போ நான் இதை ஹேர் ரிமூவ் பண்ணி விடுறேன் பாருங்கள். அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தது ஃபஸ்ட்டு, இந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு. ஸோ பெருசாக கம்ப்ரஸ் ஆகலை பில்லோவுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இல்லை. ஸோ மற்ற ஐட்டமுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஒரு ஷோஃபா கவர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு இது சிமிலர் டு நம்ம பெட்ஷீட் அந்த மாதிரி தான். ஸோ இது எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகுதோ பெட்ஷீட்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்றதுனால இதை எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ நான் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ இதில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க இப்போ. ஸோ நல்லா ஒரு 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா நம்மளுக்கு டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க இதோட சைஸஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த சைஸஸில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் எந்த சைஸ்க்கு மாறுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது டைட் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ரஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இதில் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா டைட்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இது ஆல்மோஸ்ட் 70% வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு கம்பேர் டு நம்மளோட ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த ஷர்ட்லாம் ஒன்றா வச்சுருந்தோம். ஸோ அதில் ஒரு 50% டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 70 to 80% அவங்க சொன்ன லெவலுக்கு வந்து இது கம்ப்ரஸ் ஆகிருக்குது. பட் பில்லோ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30% தான் கம்ப்ரஸ் ஆச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு 2-3 கவரில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி நல்லா கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராவல் பேக்கில் நீங்கள் வச்சு ஈஸியாக கொண்டு போயிட முடியும். ஸோ யூஸ்வலாக ஒரு 1 வீக் கொண்டு போகிறீங்கன்னா ஒரு 10 days கொண்டு போகலாம். ஆப்வியஸாக ஒரு 4 நாளைக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு போகலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி பில்லோ கவர் அதெல்லாம் பில்லோலாம் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். மேபி ஒரு 4 பில்லோ வைக்கிற இடத்துல நீங்கள் 3 பில்லோ வைக்கிற இடத்துல 4 வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். மற்றபடி இந்த மாதிரி பெட் கவர், பெட்ஷீட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களால் ஸ்பேஸை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 700 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு சில சைஸஸ் மட்டும் வேணும், மீடியம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். லார்ஜ் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு காம்போ வேணும், வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லார்ஜ் ஜம்போ வேணும், ட்ராவல் பண்ணுறதுக்கு மீடியம் லார்ஜ் வேணும் அப்படின்னா காம்போஸும் விற்கிறாங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் மூலமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.